மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னூர்பேட்டை முதல் கொடியம்பாளையம் வரையிலான 27 மீனவ கிராமங்களில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சரும் அதிமுக மீனவரணி இணை செயலாளருமான KA ஜெயபால் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் மக்களுக்கு நல்லது செய்யும் கட்சி எது என்று பார்த்து உள்ளூர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அப்போது பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய KA ஜெயபால், தமிழ்நாட்டில் அதிமுகவிற்கு வாக்களிக்க பொதுமக்கள் தயாராகிவிட்டனர். திமுக கூட்டணி பலத்தை மட்டுமே நம்பியிருக்கிறது. ஆனால் 3 ஆண்டு கால ஆட்சியில் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் பொதுமக்கள் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் திமுகவுக்கு எதிரான அலை வீசி வருகின்றது. 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது பொதுமக்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுமக்களுக்கான ஆட்சியாக இருந்ததாக மக்கள் பேசிக் கொள்கின்றனர். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் 2 முறை வெற்றி பெற்றும் நன்றி சொல்லக்கூட வரவில்லை என்று அத்தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மக்கள் ஆதரவுடன் அதிமுக இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்கணி. அதேபோல் இங்கே நாங்கள் பார்க்க வரும்போது கோஸ்டலில் இந்த 27 கிராமம் மொத்தம் சின்னூர்பேட்டை முதல் கொடியம்பாளையம் வர பார்க்குற போது இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அந்த திமுக ஆட்சி மீது நிறைய வெறுப்பு இருக்குது ஜனங்களுக்கு. அவங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படலைங்கிற ஆதங்கம், அது வெறுப்பாக மாதிரி கோபமாக மாறி இருக்குது நான் பார்த்த வகையில். அதனால் இங்கே இருக்கிற இந்த கடற்கரை வர பகுதியில் மக்கள் இரட்டை இலைக்கு தான் பெரும்பான்மை அதிகப்படியான வாக்குகள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது 3 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு மக்களை பாதிக்க நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு எல்லாமே ஏறி போனதுனால மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சி மீது வெறுப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை பலமான கூட்டணி இருந்தாலும் இந்த திமுகன எதிர்ப்பால் தான் அங்கே இருக்குது. அதிமுக எடப்பாடி ஆட்சி நல்லா பிரமாணமாக செயல்பட்டார். அவருடைய 4 வருஷம் 3 மாத காலம் 4.5 வருஷம் அவருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்கிற நிலையில் தான் எல்லோரும் மக்கள் உணர்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற வரக்கூடிய புதுசாக ஓட்டு போகிற இளைஞர்கள், படித்தவர்கள், இந்த தொகுதிக்கு வேட்பாளர் யார், அவர் நல்லா செய்வாரா அப்படிங்கிற அந்த பரிசீலனையும் அந்த எண்ணமும் நிரம்ப எல்லா தொகுதியிலும் இருக்குது. குறிப்பாக நான் பார்க்குற அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வேட்பாளர் கடந்த 2 முறை வெற்றி பெற்றார். அந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை, நன்றி கூட சொல்ல வரவில்லை அப்படிங்கிற அந்த ஆதங்கம் வெறுப்பாக மாட்டிருக்கு. அது எங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் கூட்டணி மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க நிறைய இடங்களில் வெற்றி பெறணுங்கிறது தவறான கணக்கு. ஜூன் 4ஆம் தேதி பிறகு உண்மை வெளிப்படும். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை வெற்றி பெறும்.